மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு பொதுமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு நாம் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடும். பொது வாழ்க்கைக்கு அவர் வந்து போராட்ட களத்தில் இறங்கி அவர் முதல்ல கைதானது எதுக்கு தெரியுமா? குடியுரிமை திருத்த சட்டத்தோட அந்த மசோதாவோட நகலை கிழித்து எரிஞ்சிட்டு தான் அவர் முதல்ல போய் கைதே ஆனார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதே அடிப்படையில் திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 3 அருமையண்ணன் திருவரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் அவர்கள், மணப்பாறையுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இஸ்லாமியன், திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் என்று ஒரு மதச்சார்பற்ற இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரியாக திருச்சி தெற்கு மாவட்டம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா அமைப்புகளையும் எப்படி சிறப்பாக செயல்படுத்துகிறார்களோ அதே போன்று இந்த சிறுபான்மை நலப்பிரிவையும் மிக அருமையாக அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளரையும் மாநகர செயலாளர் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க போடுற ஒரு ஓட்டு இன்னைக்கு உரிமை தொகையின் மதத்துல 1000 ரூபாய் தருகிறது. நீங்க போடுகின்ற ஒரு ஓட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் பிள்ளைங்க காலம்பர வயிறாக சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி இருக்குது. நீங்க போடுற ஒரு ஓட்டு விடியல் பயணம்ங்கிற பேர்ல நீங்க நம்மளாம் பயணம் பஸ்ல நம்ம பயணம். ஸோ ஒரு ஓட்டோட மதிப்பு எவ்வளோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா தேர்தல் களம் என்று வரும் பொழுது அப்ப நம்ம ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்முடைய தாத்தா காலம் எப்படி இருந்துச்சு, நம்முடைய அம்மா காலம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நாம் எப்படி வாழ்றோம் அப்படிங்கிற கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்தாலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற அந்த எண்ணத்திற்கெல்லாம் நீங்க வந்துடுவீங்க. வருகை தந்திருக்கின்ற உங்களோடு சேர்ந்து நானும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.